ஈரானிய கொள்ளையர்கள் ஒரு மணி நேரத்தில் 6 பெண்களிடம் 22 சவரன் நகை பறிப்பு. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஃபர்ஸ்ட் சைதாப்பேட்டையில இந்திரா அவங்க 52 வயசு ஒரு இட்லி கடை நடத்துறாங்க. சைதாப்பேட்டையில அடிச்சோடனே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே பெசன்ட் நகர் போறாங்க. அம்புஜம் அப்படின்னு 60 வயசு, அதுல அவங்க அவங்ககிட்ட 3 சவரன். அடையாறு இந்திரா நகர் போறாங்க. லட்சுமி வயசு 56, அவங்க கிட்ட 5 சவரன். இந்திரா நகர்ல இருந்து நேரா ரேஸ் கோர்ஸ் போறாங்க. நிர்மலா வயசு 60, அவங்ககிட்ட 7 சவரன். வேளச்சேரியில டான்சி நகர் இடத்துல விஜயா வயசு 70. இப்ப வேளச்சேரி விஜயநகர் வடக்குல முருகாம்பாள் வயது 60, அவங்ககிட்ட 3 சவரன். ஆக மொத்தம் 22 சவரன். முதல்ல இவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்றேன். முதல்ல சர்வேலன்ஸ்க்கு ஒரு டீமே அனுப்பியிருப்பாங்க. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அடிச்ச உடனே ஒரு டீம் கார்ல போவோம், ஒரு டீம் ட்ரெயின்ல போவோம், ஒரு டீம் பிளைட்ல போயிடும். கடந்த 25 ஆண்டுகளா சென்னையில ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் தான் ஈரானிய கொள்ளையர்கள். ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியாவுக்கு குடி வந்தவர்கள். இவங்க ஈரானி அப்படின்னு அவங்க பேருக்கு பின்னாடி வச்சுக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஜாஃபர் குலாம் ஹுசைன் ஈரானி, மார்சிங் அம்ஜத் ஈரானி, சல்மான் ஹுசைன் ஈரானி. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஈரானிய அந்த மக்கள் இருக்காங்க. 10 இடத்துல இருக்காங்க. இவங்க சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சு இயக்கிற மாதிரி தான். அவங்க அசைன்மெண்ட் பாருங்க. காலையில 4 மணிக்கு பிளைட்ல இறங்குறான், 4:30 மணிக்கு வெளியில வரான், 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹை ஸ்பீடு மோட்டார் சைக்கிள எடுத்துக்கணும். ரூட் இதுதான். இது பிடிச்சோடனே இதுல எவ்வளவு கிடைக்குது எடுத்துட்டு நம்ம அடுத்த பிளைட்ல. கடைசியில் அவருடைய செருப்பு தான் ஏர்போர்ட் பக்கத்துல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கான். ஆனா ஷூ அதே ஷூ. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு மேட்ச் பண்ணி அந்த ஐடென்டிபிகேஷன் ஏர்போர்ட்டுக்கு சொல்லி 3 மணி நேரத்துல பண்ணது அபரிமிதமான ஒர்க். அந்த ஊருக்கு எல்லாம் போய் இவர்களெல்லாம் பிடிக்கிறது சாதாரண விஷயம். ஒருவேளை அங்க போயிருந்தா பிடிச்சிருக்கவே முடியாது. இவங்க சாமிக்கு கெடா வெட்டி பூஜை பண்ணி ரத்தத்தை தெளிச்சுட்டு இவங்க கொள்ளையடிச்சுட்டு போறத வழக்கமா வச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். வணக்கம் சார். வணக்கம். சென்னையே ஒரு அதிரிபுதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா தொடர்ச்சியா இந்த கொள்ளை சம்பவம், விமான நிலையத்துல கைது, ரயில்ல கைது, என்கவுண்டர் அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் இருக்கிறவங்க இந்த ஈரானி கொள்ளை கும்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈரானி கொள்ளை கும்பலை நீங்க கைது பண்ணி குண்டாஸ்ல போட்டிருக்கீங்க. இவங்களுடைய அந்த வழக்கம் அப்படின்றது என்ன? இவங்க யார் முதல்ல சார்? ஒரு மணி நேரத்துல 6 பெண்களிடம் 22 சவரன் நகை பறிப்பு. விமானத்தில் தப்ப முயன்ற ஈரானிய கொள்ளையர்கள் கைது. அதுல 3 பேர் கைது அப்படிங்கிற தகவல். அவங்க குறிவைத்தது எல்லாமே மூத்த குடிமக்கள். ஃபர்ஸ்ட் சைதாப்பேட்டையில இந்திரா அவங்க 52 வயசு ஒரு இட்லி கடை நடத்துறாங்க. அவங்கள்ட்ட சைதாப்பேட்டையில அடிச்சோடனே பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே பெசன்ட் நகர் போறாங்க. ஈஸ்ட்ல அம்புஜம் அப்படின்னு 60 வயசு, அதுல அவங்ககிட்ட 3 சவரன். அடையாறு இந்திரா நகர் போறாங்க. அங்க போயிட்டு லட்சுமி வயசு 56, அவங்ககிட்ட 5 சவரன். இந்திரா நகர்ல இருந்து நேரா ரேஸ் கோர்ஸ்க்கு வராங்க. எம்ஆர்சி திடல் அருகில நிர்மலா வயசு 60, அவங்ககிட்ட 7 சவரன். வேளச்சேரியில டான்சி நகர் இடத்துல விஜயா வயசு 70. அப்ப வேளச்சேரி விஜயநகர் வடக்குல முருகாம்பாள் வயது 60, அவங்ககிட்ட 3 சவரன். ஆக மொத்தம் 22 சவரன் நகை. 3 குற்றவாளிகள் கைது. 3 குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேருக்கு பின்னாடி ஈரானின்னு வச்சுக்குவாங்க. எல்லாருமே ஆமா, அந்த கும்பலை சேர்ந்தவங்க. பேர் ஒண்ணு இருக்கும். பேர் முடிஞ்சோடனே இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதலியார், செட்டியார், ஐயர் போன்றவர்கள்லாம் தனக்கு பேருக்கு பின்பு ஜாதியை சேர்த்துக் கொள்கிறார் இல்லையா? அது போல இவங்க ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள். ஈரான் நாட்டிலிருந்து ஒரு காலத்துல இந்தியாவுக்கு குடி வந்தவர்கள். அப்போ இருந்தே இவங்க ஈரானி அப்படின்னு அவங்க பேருக்கு பின்னாடி வச்சுக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இதுல A1 பாத்தீங்கன்னா ஜாஃபர் குலாம் ஹுசைன் ஈரானி, A2 மார்சிங் அம்ஜத் ஈரானி, மூன்றாவது A3 சல்மான் ஹுசைன் ஈரானி. A1 A2 2 பேருமே சென்னை ஏர்போர்ட்ல கைது பண்ணியிருக்காங்க. A3 சல்மான் ஹுசைன் ஈரானி இருக்காங்க இல்லையா, இவன் ஓங்கோல் ட்ரெயின்ல போறான். ஓங்கோல் ட்ரெயின்ல திருட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு போறான். போகும்போது தமிழ்நாடு காவல்துறை ரயில்வே RPF தகவல் சொல்லி இதை பிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப விசேஷமான வழக்கு. இப்போ வருவோம். இப்போ ஈரானி என்றால் என்ன? முகலாயர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, படையெடுப்புக்கு வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க கொஞ்ச நாட்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்சாங்க. அப்படி ஆட்சி செய்யும் போது முகலாயர்கள் அவர்கள் படைக்கு உதவியாக கூட்டிட்டு வரப்பட்டவர்கள். அப்படி டெல்லியில தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடத்துலையும் அங்கங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஆளுகை இருந்துச்சோ அங்கெல்லாம் டென்ட் போட்டு அல்லது ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து
ஈரானியன் காலனின்னு இருக்குது. அந்த ஈரானி மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. இஸ்லாமியர்களே வந்து ஈரான் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் அப்படி சொன்னால் சரியா வருவீங்களேன். அவங்க வந்து கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து வடக்குல இருந்து இங்க வந்து கொள்ளையடிச்சாங்க சார். ஆமாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஈரானிய அந்த மக்கள் இருக்காங்களா? ஆமாம். இப்போ தமிழ் வந்து 10 இடத்துல இருக்காங்க. தமிழ் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து தார்வாட்னு இருக்குது. நான் தார்வாடுக்கே போயிருக்கேன். தார்வாடில் வந்து ஒரு 600 வீடு ஒரு இடத்துல இருக்குது. அந்த 600 வீட்டில் வந்து அவங்க ஒட்டகம்லாம் வச்சுருக்காங்க. இன்னுமே ஒட்டகம் வச்சுருக்காங்க, குதிரை வச்சுருக்காங்க. அந்த அந்த கர்நாடகா தார்வாடில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அரேபிய பெண்கள் மாதிரி உயரமாகவும் மிகவும் பொலிவான தோற்றத்தோடு இருப்பாங்க. ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம வந்து கர்நாடகா தார்வாருக்கு நம்ம தேடி போனோம்னா அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லுவாங்க, எங்கள் கணவனையோ அல்லது எங்கள் உறவினரையோ தேடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பெண்கள் ஒரு 50 பேர் வந்துடுவாங்க ஸ்டேஷனுக்கு. சில காவல்துறை அதிகாரிகளை வந்து அவங்களுக்கு விருந்து கொடுக்குறதா மயக்கி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி அனுப்பின விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆந்திராவில் வந்து குண்டக்கல்னு ஒரு இடம், மும்பையில் வந்து சிவாஜி நகர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அம்புவேலி அப்படின்னு ஒரு இடம், தமிழகத்தில் வந்து காரமடை திருப்பத்தூர், இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் இருப்பாங்க. அப்புறம் மணப்பாறையில் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. மணப்பாறையில் வந்து பொம்மை செய்கிற மாதிரியான ஒரு குரூப்பாக இவங்க இருப்பாங்க. டெல்லியில் வந்து பல்வேறு இடங்கள் இருக்காங்க. ராணிப்பேட்டை வேலூரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மத்திய பிரதேசில் வந்து போபாலில் நிறையா இருக்காங்க. ஈரானியர்கள் மாதிரியே வந்து அரேபியன்ஸ் மாதிரி உயரமாகவும் நல்ல ஆஜானு பாகுவான உடல் நலமிக்கவர்களாமல் இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பான், அவன் சிபிஐ அதிகாரி மாதிரி இருப்பான். இவங்களுக்குள்ள இருக்கிற படித்த இளைஞர்களை வச்சு நான் வந்து குண்டக்கல்ல போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது என்ன அப்படின்னா, இவங்களே கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. சிபிஐ ஆஃபீஸருடைய ஐடி கார்டு மாதிரி போட்டுருவாங்க. தமிழ்நாடு போலீஸ் ஐடி கார்டு, என்னங்க ஆந்திர போலீஸ் ஐடி கார்டு, டெல்லி போலீஸ் ஐடி கார்டு, மத்திய பிரதேச, இந்த 10 ஊருக்கும், இந்த 10 ஊர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 10 ஊர்லேயும் வந்து போலீஸோட ஐடி கார்டு அவங்ககிட்ட இருக்கும். இவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணுவானுங்க. அவங்களே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சு இயக்கிற மாதிரி தான். இந்த தமிழ்நாட்டில் இப்போ இவங்க 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஏற்கனவே வந்து காலையில் 6 மணிக்கு தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் வாக்கிங் போகிறாங்க. வயசானவங்களாம் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகிற ஒவ்வொரு பெண் கழுத்துலேயுமே வந்து 4 சவரம் 5 சவரம் கண்டிப்பாக தேரும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஆளுங்க வந்து சர்வே பண்ணி சொன்னது தான். காலையில் 4:30 மணிக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறான். 4:30 மணிக்கு ஃப்ளைட்டில் 4 மணிக்கு இறங்குறான், 4:30 மணிக்கு வெளியில் வரான், 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ இவனுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் நடந்த உடனே அந்த பெண் வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. சரி, அடித்தவன் எந்த பக்கம் போகிறான் அப்படிங்கிறத வந்து கேட்டுறாங்க. கேட்டுட்டு கமிஷனர் வந்து என்டையர் போலீஸ் ஸ்டேஷன் என்டையர் சிட்டியை வந்து அலர்ட் பண்ணார். சவுத் மெட்ராஸில் தான் நடக்குது அப்படின்னு தென்மண்டலத்துடைய கூடுதல் கமிஷனர் கண்ணனை வந்து அலர்ட் பண்ணோடனே அங்கே அவர் கூப்பிட்டு சிபி செக்ரட்டரி சக்கரவர்த்தி டீம் ரெடி ஆகிடுது. அதில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து ஒரு இடத்துல வந்து இவங்க ட்ராவலை இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் போகிறான்னா இந்த ரோடு வழியாக தான் போகிறான், எப்போ இந்த சிசிடிவியில் இது கவர் ஆகிருக்கும் அப்படின்னு ஸ்டடி பண்ணாங்க பாருங்க. அந்த ஸ்டடி தான் வந்து காவல்துறையில் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த ஊருக்கெல்லாம் போய் இவர்களெல்லாம் பிடிக்கிறது சாதாரண விஷயமே அல்ல. இப்போ ஒருவேளை அங்கே போயிருந்தா பிடிச்சிருக்கவே முடியாது. அதாவது முதல்ல வந்து இவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்கிறேன். வந்து சர்வேலன்ஸுக்கு ஒரு டீமே அனுப்பியிருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து சவுத் மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் இப்போ வசதி, இப்போ நார்த் மெட்ராஸ்லாம் போனால் 1 பைசா கிடைக்காது, நம்மளை வெட்டி உரிச்சிடுவானுங்க அப்படிங்கிறதெல்லாம் சென்னையவே ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? பார்க்கில் பீச்சில் நடந்து போகிற அத்தனை பேருமே வயசானவங்க அத்தனை பேர் தங்க போடுறாங்க. காலையில் 6 to 8 அடிச்சிடலாம். அடித்தோடனே இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அடித்தோடனே ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த திருடன நகை இருக்குது பார்த்தீங்களா, நகையை வந்து ஒரு கெட்டிக்காரனா எவன் இருக்கானோ அவன் கொண்டு போயிடுவான். அவன் ட்ரெயினில் போயிடுவான். அல்லது இங்கேருந்து பெங்களூருக்கு என்ன வழி இருக்குது பார்த்தீங்க, இந்த பக்கம் நம்ம காஞ்சிபுரம் ரோடுக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் பெங்களூர் வழியாக வந்து காரில் போவாங்க. ஒரு டீம் காரில் போவோம், ஒரு டீம் ட்ரெயினில் போவோம், ஒரு டீம் வந்து ஃப்ளைட்டில் போயிடும். ஸோ இப்படி வந்து கடந்த 25 ஆண்டுகளாக வந்து சென்னையில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் தான் வந்து ஈரானிய கொள்ளையர்கள். இவங்க வந்து முதல்ல வந்து 2003 2004 பாண்டியன் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் பூக்கடை காவல் நிலையத்தில் இதே மாதிரி தொடர்ந்து ரிப்போர்ட் ஆகிற பொழுது அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் தலைவர் வந்து குண்டக்கல்ல இருக்காரு. அக்பர் அலி ஜாப்ரி ஈரானி அப்படிங்கிறவர் வந்து இந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவர். இவர் பாண்டியன் வந்து இங்கேருந்து போகிறாரு. குண்டக்கல் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகும்போது இவர் தான் தலைவர்னு தெரிஞ்சிருது. குண்டக்கல் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, இவருடைய ஆட்கள் தான் வந்து இந்த தென்னிந்தியா மூலம் கொள்ளையடிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் யாரையுமே பிடிக்க முடியாது, ஒன்று செய்யுங்க,
இவரை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 கேஸ் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா 10 கேஸுக்கான நகையை இவரே கொடுத்துருவாரு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. என்னான்ட்டு அவனே செய்றாரு, சாதாரணமாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்து வண்டியில் உட்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியில இருந்து இப்படி கொண்டு வந்துட்டாரு. அது எப்படி சார்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பிடிக்க முடியல. பிடிச்ச நான் வந்து ஒரு தடவை குண்டக்கலுக்கு நான் வந்து பல முறை போயிருக்கேன், தார்வாடுக்கு போயிருக்கேன், மும்பைக்கு போயிருக்கேன், இவங்களை தேடி போயிருக்கேன். நான் தான் வந்து முதல்ல இவங்களுடைய எல்லாருடைய புகைப்படத்தையும் கொண்டு வந்து இவங்க கர்நாடகாவுக்கு போனால் கர்நாடகாவில் தார்வாட்லேயும் குண்டக்கல்லையும் மும்பையிலையும் போனால் இவங்க எத்தனை கொள்ளையர்கள் இருக்காங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்டு இருக்குது. அந்த அத்தனை ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து திருடர்கள் ஜாக்கிரதை, வங்கியில் கொள்ளையடிப்பார்கள், முதியவர்கள் தனியாக நடந்து போகிற பொழுது நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம், எம்மா இவ்வளோ நகை போட்டு தனியாக போகிறீங்க, அதான் இவங்களுடைய ஒன் ஆஃப் த இன்னொரு மோடஸ் ஆப்பரண்டி, நகை போட்டு போவீங்க அவங்க ஏதாவது பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நகையை கழட்டி கொடுக்க சொல்லி பேப்பரில் வச்சு இப்படி மடிப்பாங்க. இப்படி மடித்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த கையிலேருந்து நகையை மட்டும் இங்கே மாற்றிட்டு கையில் வைத்திருக்க கற்களை வச்சு அந்த பொட்டலம் கட்டுறதுல கட்டிக்காரங்க. இந்த மாதிரி மட்டும் சென்னையில் இது வரைக்கும் வந்து ஒரு 250 பேர்கிட்ட அடிச்சிருக்காங்க. அவங்க முதல்ல வந்து பாண்டியன் வந்து கொண்டு வந்தார், அந்த அக்பர் அலியை கொண்டு வந்து சும்மா உட்கார வச்சார். அவங்க வந்து டீம் ஆஃப் லாயர் வராங்க, டீம் ஆஃப் லாயர்ஸ் புறப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு 10 பேர் புறப்பட்டு வந்துட்டாங்க, வந்து பெரிய டீமே நிற்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிக்கணும்னு தெரியும் எங்களுக்கு. நீங்கள் வந்து மரியாதையாக இந்த 6 வழக்குக்கான நகையெல்லாம் கொடுங்க, அப்போ தான் உங்களை விட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 6 வழக்குக்கான நகையுமே வந்து அவர் கொடுத்துட்டாரு. இங்கே உட்கார வச்சோன்னே அவர் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்பெஷல் டீமில் நான் இருந்தபோது இந்த அக்பர் அலிகிட்ட நிறைய உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்னென்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆஃபீஸர் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஆஃபீஸர் வந்து 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு மேலே வைக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம அந்த ஏரியாவில் படிக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறமே அப்புறம் மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சோடனே நான் வந்து விசாரணைக்காக குண்டக்கல் போகும்போது நான் அந்த ஊர் டிஎஸ்பி என்னை காரில் மஃப்டியில் உட்கார வச்சு போயிட்டு, இதெல்லாம் இவர்களுடைய இருப்பிடம் சார், இவரெல்லாம் இங்கே கோடீஸ்வரர்களாக இருக்காங்க, இந்த மாதிரி நாடு முழுவதும் போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்து இங்கே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து குண்டக்கல் டிஎஸ்பி எனக்கு சொன்னார். ஸோ அப்போ வந்து 2009 முதலாக ஈரானிய கொள்ளைகளை லைவாக வந்து சென்னையில் பிடிச்சது நாங்கள் தான். அப்போ தான் இந்த குண்டாஸ் போடுறது. ஆமாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரானிய கொள்ளையர்களை வந்து இவங்க தான். இந்த இது வந்து 2009 பிடிப்பட்ட ஈரானிய கொள்ளை. ஆமாம், 2009 என்னுடைய டீமில் வந்து கைது செய்யப்பட்ட ஈரானிய கொள்ளையர்கள். 2009 நான் வந்து எஸ்பிளேனட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணல. ஆனால் வட சென்னைக்கே வந்து ஜாயின்ட் கமிஷனர் திரு சேஷசாய், கமிஷனர் திரு டி ராஜேந்திரன், இவங்க 2 பேரும் வந்து வட சென்னையில் எது நடந்தாலும் என்னை தான் அனுப்புவாங்க. ஸோ அப்போ நான் ஸ்பெஷல் டீமினுடைய ஹெட்டாக இருந்து போய் குண்டக்கல் போயிட்டு அப்போ தான் வந்திருந்தேன். எங்களுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி ஒரு தகவலை நாங்கள் வந்து புலனாளிகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். சார் ஒரு டீம் வந்து சென்னைக்கு வந்திருக்குது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீமில் அவங்களாம் இப்போ சர்வீஸில் இருக்காங்க. அதில் வந்து எஸ்ஐ சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர், தியாகராஜன், சூரிய பிரகாசம், முருகேசன் அண்டு முத்துகிருஷ்ணன், இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஸ்பெஷல் டீம். நாங்கள் பிடிக்கிற பொழுது எலிஃபென்ட் கட் போலீஸ் ஸ்டேஷனில் மின்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும்போதே வந்து எங்கள் ஆட்கள் ஒரு ஆள் அடையாளம் கட்டுறோம். 4 பேரில் 2 பேர் ஓடி போயிடறாங்க. 2 பேரை வந்து நாங்கள் இமீடியட்டாக நானே போய் வந்து பிடிச்சோடனே அதில் வந்து அப்சர் அலி ஜாப்ரி அப்படின்னு ஒருத்தன், அவனையும் நாசர் அலி ஜாப்ரி அப்படிங்கிற 2 பேர்த்த நாங்கள் பிடிச்சோடனே உண்மையுமே சொல்லலை. ஈரானிய கொள்ளைகள் என்றால் என்ன அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தெரியுங்கிறதுனால ரொம்ப கைதேர்ந்த முறையில் இப்போ எப்படி வந்து திரு அருண் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாரோ அதே மாதிரி அது பெரியய்யா இப்போ ஐஜிஆகி இப்போ வந்து ஓய்வு பெற்றிருக்கார். பெரியய்யா தான் பூக்கடை டிசியாக இருந்தார். அப்போ மிஸ்டர் பெரியய்யா, நீங்கள் வந்து ராஜேந்திரனோட சேர்ந்து ஒரு டீமை வந்து இம்மீடியட்டாக 5 மினிட்ஸில் யூ ஆர் கிரியேட்டிங் அ டீம். இல்லைங்க, 2 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை வந்து யாருமே குறுக்கிடாதீங்க, அவர் எப்படி விசாரிக்கிறாரோ அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் வந்து 1 ஹவருக்குள்ளே இந்த ஆப்ரேஷன்லாம் முடிக்கணும். ஏன்னா அவங்கள இம்மீடியட்டாக கொண்டு போயிட்டு எங்கடா வந்து மீதி 2 பேர் எங்கன்னு கேட்டோடனே எஸ்பிளேனட் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டு அவங்கள வந்து செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம்னு வைங்களேன், சொல்லவே இல்லை, உயிரே போனாலும் சொல்ல மாட்டானுங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ நெருக்கி கேட்டபோது, சார் எக்மோரில் ஸ்டார் லாட்ஜில் தான் சார் தங்கியிருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி, அங்கே 2 பேர் இருக்காங்க சார். நாங்கள் அவசரமாக அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வேகமாக போகிறோம். எக்மோரில் போய் பார்த்தா ஸ்டார் லாட்ஜ் அப்போ தான் வந்து காலி பண்ணிவிட்டு 2 பேரும் கார் எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், கும்மிடிப்பூண்டி ரோடு, இந்த பக்கம் வேலூர் ரோடு, இந்த பக்கம் பெங்களூர் ரோடு, இந்த பக்கம் திருச்சி ரோடு, எல்லா ரோட்லேயுமே வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட் அலர்ட் பண்ணி அவர் வந்து வேலூர் எஸ்பி கிட்ட இவர் நம்ம ஜாயின்ட் கமிஷனர் திரு சேஷாய் வந்து வேலூர் எஸ்பியை கூப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு கொள்ளையர்கள் வந்து வேலூர் ரோட்டில் மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க பெங்களூர் வழியாக தான் வந்து அப்படியே வந்து மும்பைக்கு போவாங்க.
இந்த மாதிரி இந்த நம்பர் கார் வருது, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்னே வாலஜாபாத் காவல் நிலையத்தில் ஒரு பயங்கர ரோடை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி 1 by 1 செக் பண்ணும்போது தப்பிச்சு போன 2 பேர்த்த பிடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்காங்க. இவங்க வந்து ரூட் மேப் தயார் பண்ணுறாங்க. சைதாப்பேட்டை, பெசன்ட் நகர், கிண்டி, அப்படியே வேளச்சேரி முடிச்சோன்னே அவங்க ஏர்போர்ட் தான் போவாங்கன்னு திங்க் பண்ணாங்க பாருங்கள். கமிஷனருடைய நேரடி சூப்பர்வைசரில் இருந்ததுனால தான் ஏர்போர்ட் டைரக்டர்கிட்ட பேச முடிஞ்சது. ஏர்போர்ட் டைரக்டர் வந்து எல்லா ஏர்லைன்ஸும் சொல்கிறாரு, இவங்க வந்து மும்பை, டெல்லி, பாம்பே போகிற ட்ரெயினில் வந்து இந்த ஈரானியர்கள் வந்து யாராவது இருக்காங்களா, சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து போர்டிங் பாடை செக் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்கள அசைன்மெண்ட் பாருங்கள். 6:30 மணிக்கு வர்றாங்க. 6:30 மணிக்கு ஹை ஸ்பீடு மோட்டர் சைக்கிளை எடுத்துக்கணும், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கணும். ரூட் இதுதான். சைதாப்பேட்டைக்கு போங்க, வேளச்சேரி வெளியே வாங்க, கிண்டி வாங்க, வேளச்சேரி இது பிடிச்சோன்னே இதில் எவ்வளோ கிடைக்குது எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட்டில் போகணும். இங்கே வந்து என்ன செய்வாங்க, ஸ்நாச்சிங் கேஸு, பழைய குற்றவாளியை பிடி, திருச்சிக்காரனை பிடி, செங்கல்பட்டுக்காரனை பிடின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இமீடியட்டாக வந்து அந்த இடத்த விட்டே ஃப்ளை ஆயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தவங்க தான் அவங்க. ஸோ அப்பேற்பட்ட கொள்ளையர்களை வந்து துரிதமாக செயல்பட்டு அவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான், இந்த மாதிரி ஷூ போட்டிருக்கான். கடைசியில் அவனுடைய செருப்பு தான் ஏர்போர்ட் பக்கத்தில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து ஷூ அதே ஷூ. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு மேட்ச் பண்ணி அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஏர்போர்ட்டுக்கு சொல்லி இந்த மாதிரியான ஷூ போட்டிருக்கானா அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து 3 மணி நேரத்தில் போனது அபரிமிதமான ஒர்க்கு. எக்ஸலண்ட் ஒர்க் கேரிட் அவுட் பை மிஸ்டர் அருண் ஐபிஎஸ் அண்ட் ஹிஸ் டீம், கண்ணன் அண்ட் ஏசிபி. ஸோ தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு இது சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு என்கவுண்டரும் நடந்திருக்கிறதா நம்ம தகவல்கள் வருது. இவங்களை வந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் இது வரைக்கும் அவங்க ஊரில் போய் யாரையுமே பிடிக்க முடியாது. அவங்க போனால் பேரம் பேசுவார்கள், கூட்டமாக பெண்கள் வந்து விடுவார்கள். போகிற போலீஸ் ஆஃபீஸரை வந்து எப்படியாவது வந்து மது, மாது, சூது ஏதோ ஒன்றில் வந்து அவங்கள தங்க வச்சு அவங்கள கமுத்து அனுப்பிடுவாங்க அல்லது அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து 25 ஆண்டுகளாக ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரூப்பை தான் வந்து அருண் அவர்களுக்கே தெரியலன்னா நான் சொல்கிறேன், இந்த ஈரானிய கொள்ளைகளை பிடித்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த டீம் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு தனியாக வந்து பாராட்டை வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து என்னுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதை நான் எனது வேண்டுகோளாக நான் வந்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ வந்து இங்கே ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்றது இந்த ஈரானிய கும்பலாகட்டும் இல்லை மற்ற கும்பல்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இல்லை ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? அது இல்லை, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் மொத்தம் பிடிப்பட்டவர்கள் எத்தனை பேர், வந்தவங்க 5 பேராக இருக்கலாம், கண்டிப்பாக 5 பேர் வாங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனால் 3 பேர் 3 பேர் 3. ஆனால் ப்ராப்பர்ட்டி ரெக்கார்டு கேஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஸு. ஆனால் மொத்தம் 5 பேர் வந்திருப்பாங்க, 6 பேர் வந்திருப்பாங்க. ஏற்கனவே இன்ஃபார்மெண்ட்டுங்க இருப்பாங்க. பைக்குங்க தயாராக பைக் வச்சுருந்தது யார், பைக் கொடுத்தது யார், அவங்களாம் வந்து தம்பிள்ஸ் அடித்து ரொம்ப கட்டியான கைகளோடு இருப்பாங்க. அவங்க வந்து கையில் அப்படி வச்சு அடித்தா 6 பவுன்லேருந்து 16 பவுன் வரைக்கும் ஒரே இதில் பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் பைக்கில் வந்து மிகப்பெரிய ட்ரெயினராக வருவான். பைக்கில் சாகசங்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வீலிங் பண்ணி கூட வந்து பைக்கை வந்து கொண்டு போயிட்டு அவன் போக வேண்டிய இடத்துக்கு போகிற அளவுக்கு கெட்டிக்காரர்கள் தான் வந்து இதுக்கு வருவாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஈரானியர்களை 4 பேரை ஒரே கிரைம் நம்பரில் 484 அப்படிங்கிற ஒரு கிரைம் நம்பரில் 4 பேரை ஈரானியர்களை வந்து முதலாக குண்டர் சட்டத்தில் சென்னை காவல்துறையில் அடைத்தது நாங்கள் தான். இல்லைங்க, நான் தான் பிடிச்சது. ஆக இவர்களுக்கு வந்து எத்தனை வழக்குரைகள் வந்தாங்க. இவங்க உண்மையை சொல்ல மறுத்துட்டாங்க. போட் ஓனர்ஸை கொண்டு வந்து இந்த படகுல உன்னை கொண்டுட்டு போய் கடலுக்குள்ளே போட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணும். அதுக்கப்புறம் தான் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். ஸோ இவர் உண்மையை வந்து ஈஸியாக சொல்லாத ஒரு மிகப்பெரிய கூட்டங்க. 25 வருடங்களாக வந்து பல்வேறு இந்தியாவில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்திலையும் எப்படி பெயில் எடுக்கிறது, என்னங்க எப்படி வக்கீல் வைக்கிறது, எப்படி வந்து பெட்டிஷன் போடுறது, கூட வந்தவரை சும்மா வந்தவரை பிடிச்சிக்கிட்டாரு போன்ற அலிகேஷன்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஒருவர் வந்து இப்போ என்கவுண்டரில் இறந்துட்டார் பார்த்தீங்களா, அது போக மீதி 2 பேரை வச்சு எந்த டீம் வந்தாங்க, எந்தெந்த ஊர்லேருந்து செலக்ட் பண்ணாங்க, இங்கே லோக்கலாக வந்து பைக் கொடுத்தது யார், என்னங்க இந்த ஏரியா விட்டு இந்த ரூட் மேப் கொடுத்தது யார், கொடுத்து அடித்தோடனே ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்கள் அப்போ பாருங்கள், காலையில் 6 மணி ஃப்ளைட்டில் இறங்கி 10 மணி ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் பண்ணால் அந்த அசைன்மெண்ட்டே 3 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் தான். அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் போட்டு தமிழ்நாட்டுக்கு கொள்ளையடிக்க வருவார்கள் என்றால் அவர்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கியது சரிதான் என்று தான் மக்கள் கருத வேண்டும். இப்போ இந்த பவாரியா தான் நம்ம அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்ட பெயராக இருந்திருக்கு, இந்த கொள்ளை கும்பல்னு. இவங்களும் இந்த ஈரானி கும்பலும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா? இல்லை, பவாரியா கொள்ளையர்கள் வந்து அவங்க வந்து
குஜராத் ராஜஸ்தானை மட்டுமே வந்து மையமாக கொண்டவர்கள். அவங்க வந்து கிரிமினல் ட்ரைப்ஸு, இண்டியன்ஸ். இவங்க வந்து சாமிக்கு கெடா வெட்டி பூஜை பண்ணி ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இப்போ நம்ம அந்த பவேரியா பற்றி பேசும்போது கொள்ளையடிக்கிற நேரத்தில் இடையூறாக இருந்தால் எல்லாரையும் ஈவு இறக்கம் இல்லாமல் கொள்ளுவாங்க. இந்த ஈரானிய கொள்ளை கும்பலோடைய பாணி நீங்கள் சொன்னீங்க, இவங்க வந்து கண்காணிக்கிறாங்க, நோட்டம் விடுறாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் இவங்களும் ஈவு இறக்கமற்ற கொள்ளையர்கள் தானா? இல்லை, நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் சரியான கேள்வியை கேட்டீங்க. இவங்க இறக்கமுள்ள கொள்ளைக்காரர்கள். இவங்க இது வரைக்குமே வந்து பெண்களை, தனியாக போகிற பெண்களை நகையை கழட்டிட்டு ஏமாற்றுவாங்க. அப்புறம் உங்கள் நகையை பாலிஷ் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அது நகையை வாங்கி மஞ்சள் தண்ணியை போட்டு குக்கரில் வச்சு வேக வைக்கிற மாதிரி பாருங்கள், ஒரு செயினை போட்டு காட்டுவாங்க. காட்டினோடனே பளிச்சுன்னு இருக்கும். மீதி எல்லா செயினையும் கொண்டாந்து போடுங்கன்னு சொல்லிட்டு கிளறி விடும்போது இன்னும் அடுத்தது கொஞ்சம் தண்ணி எடுங்கன்னு சொல்லிட்டு செயினெல்லாம் வந்து இந்த கையில் எடுத்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த செய்தியில் நம்ம கேள்விப்பட்டோம். இதெல்லாம் இவங்க குரூப் தான். இவங்க செயினை வந்து பாலிஷ் போட்டு கொடுக்கறதாகவும், அங்கே மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே போகாதீங்க, நகையை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் வந்து நகையை வந்து கட்டி கொடுக்குற மாதிரியும், அதை வந்து மடித்து கொடுக்கும்போதே வந்து வேறு ஒரு கையில் மடித்து வைத்திருந்து வேறு ஒரு பொட்டலத்தை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு நகையோடு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது ஒன்று. அப்புறம் சிபிஐ அதிகாரி மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துலேருந்தெல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் கொலுசுகளையும் மோதிரங்களையும் செய்து கொண்டு டெலிவரிக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வருவாங்க. அந்த ஆட்கள்கிட்ட இன்ஃபார்மெண்ட் செட் பண்ணி டி நகர்லேயும் அவங்க வந்து பயந்து 4 கிலோ 2 கிலோ கொண்டு போய் கடையில் ஒப்படைக்க வருவாங்க. பார்த்தீங்களா, அந்த நகைக்கடைக்கு பக்கத்துலேயே நிற்பாங்க அவங்க. இன்னும் சிபிஐ அதிகாரிமாக என்ன இவங்க போய் பாருங்கள், இந்த இத்தனை ஊர்களில் போனதால இந்த ஊர் லாங்குவேஜ்லேருந்து இந்த 10 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பில் எடுங்க, உங்கள் பில் எடுங்க, நகைக்கான பில் எடுங்கன்னா பில்லு கொடுக்கறதுக்கு ஏன்னா மேக்ஸிமம் நகை தொழிலாளர்கள் வந்து பில்லை கையில் வச்சுட்டே வந்து டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. நகை 2 கிலோ வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதுக்கு வந்து 40 நெக்லஸ் செஞ்சுட்டு வருவாங்க, அதை கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் பில் இருக்காது. செய்யறதுக்காக போயிட்டு வர்றது அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பில்லு, அவங்களோட பில் இல்லாமல் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து வண்டியில் ஏற்றி சிட்டி விட்டு போய் செங்கல்பட்டு பக்கத்தில், இந்த பக்கம் தாம்பரம் பக்கத்தில், இது பல்வேறு இடங்களில் வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்குங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட விஷயத்தை சொல்லுங்கன்னு வேற ஒருத்த பேச வச்சுட்டு கார் எடுத்து போயிடுவாங்க. இவங்க வந்து கொடூரமாக அட்டாக் பண்ணி யாரையும் இவங்க வந்து சீட்டிங்கில் கட்டிக்கார்கள். கொள்ளையடிக்கிற போது கொஞ்சம் மைல்டு மெத்தட் ஆஃப் கொள்ளையர்கள். மக்களை திசை திருப்பது தான் இவங்களோட. ஆனால் வேல்யூ அதிகமாக இருக்கும். வேல்யூ அதிகம். இப்போ வந்து இப்போ ஸ்நாச்சிங்னு வச்சுக்கலேன், கபார்னு அடித்தா தான் பிடிக்கும், அந்த அடி விழுந்துடும் அந்த கழுத்தில், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அடித்து வெட்டி பிடிக்கிட்டு போகிற மாதிரியான கொள்ளைகள் இவங்க செய்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் செய்கிறதில்ல. அது மாதிரியான கொள்ளையர்கள் அல்ல. பவேரியா கொள்ளையர்கள் எப்படின்னா, அவங்க வந்து சர்வேலன்ஸ் வருவாங்க. சர்வேலன்ஸ் வந்து ஊரை விட்டு தனியாக ஒரு வீடு இருக்குது, அவர் வந்து விஐபி, அவர் வீட்டில் ஒரு 100 சவரன் தேரும், அதில் வந்து 6 பேர் தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இரவு நேரங்களில் 3 பேர் தான் இருக்காங்க, இவ்வளவும் அவங்க சர்வேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இந்த ஊரில் வந்து அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிற ஆள் ஒரு ஆள், அவங்க வீட்டுக்குள்ளே ஈவினிங் ஆனால் செட்டில் ஆகிறவங்க 4 பேர் தான். 4 பேரில் வந்து ஒரே ஒரு ஆண், 3 பேர் பெண்கள். அப்படி தான் வந்து கும்மிடி போட்டியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் உள்ள பூந்தா ஈவிறக்கம் இல்லாமல் அடிச்சு. ஆமாம், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் கொள்ளையடிக்கிறதுக்கு வந்துட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் கம்முன்னு இருங்கன்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையை காட்டுவாங்க. எதிர்த்து பேசுனா அவங்க வந்து சுட்டுருவாங்க, சுட்டு அட்டாக் பண்ணிவிட்டு எடுத்து போயிடுவாங்க. அவங்க ஆப்ரேஷன் முடியும் போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எதிர்த்தாக்குதல்னா அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து போயிடுவாங்க. பவேரியா கொள்ளையர்களை வந்து கடுமையான கொள்ளையர்கள் என்றும், இரக்கமுள்ள ஈரானிய கொள்ளையர்கள் இவங்க வந்து யாரையும் அட்டாக் பண்ணாமல் கொள்ளையடிக்கிறவங்க, ஆனால் வேல்யூ அதிகமாக இருக்கும். நன்றி சார். நிறைய, ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட செய்திகள்லாம் பொதுவாக இருந்தது, ஆனால் இதில் தான் இப்போ இது யார் அப்படின்னு இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதில் ஏற்கனவே இந்த ஈரானிய கொள்ளை கும்பலை நீங்களும் வந்து கைது பண்ணி குண்டாஸில் போட்டிருக்கீங்கும் போது உண்மையாகவே அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்குது. இது இதுக்கப்புறம் தொடராது அப்படின்றத நம்புகிறோம் சார். நன்றி சார். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.